உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் அடிதடியில் ஈடுபட்ட அர்ஜுனா எம்பி விசாரணையில் நடந்தது என்ன? கைகலப்பில் ஈடுபட்டு யாழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர் உயிரிழப்பு. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். பேய் அச்சத்தில் 36 ஆண்டுகளாக பெண் வேடத்தில் வாழும் ஆண். போரால் கொங்கோவில் இருந்து வெளியேறுவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நபரொருவரை தாக்கிய பிரச்சினை யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் வைத்து இரு தரப்பினரதும் சம்மதத்துடன் சமரசமாக முடித்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணி கௌசல்யாவும் உணவருந்திக் கொண்டிருந்த வேளை அந்த இடத்திற்கு வந்த இருவர் அவர்களுடன் கதைக்க முற்பட்ட நிலையில் தர்க்கமாக மாறி கைகலப்பில் முடிந்தது. கைகலப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நபரொருவரின் தலையில் பீங்கானால் அடித்தமையால் அவர் தலையில் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தனது உயிருக்கு ஆபத்து என்று யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கியிருந்தார். இதேவேளை காயமடைந்த நபரும் தன் மீதான தாக்குதலுக்கும் பரஸ்பர முறைப்பாட்டை வழங்கியிருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு இரு தரப்பினரையும் யாழ் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து யாழ்ப்பாண உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது இரு தரப்பினரும் சமாதானமாக செல்வதாகவும் முறைப்பாடுகளை மீள பெற்றுக் கொள்வதாகவும் கூறி இருவரும் சமரசமாக செல்வதற்கு உடன்பட்டதை அடுத்து இரு தரப்பினருக்கும் இடையிலான பிரச்சினை போலீஸ் நிலையத்தில் வைத்து தீர்க்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முறிப்பு பகுதியில் குழுக்களுக்கிடையில் இடம்பெற்ற கைகலப்பில் குடும்பஸ்தர் ஒருவர் காயமடைந்து யாழ்ப்பாண வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு முள்ளியவளை முறிப்பு பகுதியில் ஒரு குழுவினர் இணைந்து குடும்பஸ்தர் ஒருவருடன் வாய் தர்க்கத்தில் ஈடுபட்டனர். பின்னர் வாய் தர்க்கம் கைகலப்பாக மாறியதில் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்டு இளம் குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் முல்லைத்தீவு மாஜோலி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தில் 36 வயது மதிக்கத்தக்க முறிப்பு பகுதியில் வசிக்கும் மோகன் கோகுலன் என்ற குடும்பஸ்தரே படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாண வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. 70 வயதிற்கு மேற்பட்ட குறைந்த வருமானம் கொண்ட முதியவர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் 3000 மாத்திரமே கொடுப்பனவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று முதியோர்களுக்கான தேசிய சபை மற்றும் தேசிய செயலகம் அறிவித்துள்ளது. 2024 நவம்பர் முதல் அஸ்வெசும குடும்பங்களில் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு நலன்புரி நன்மைகள் சபையினால் நேரடியாக கணக்குகளில் கொடுப்பனவு வரவு வைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதன்படி அஸ்வெசும குடும்பங்களில் உள்ள முதியவர்களை தவிர கொடுப்பனவு பெற்று வரும் முதியவர்களுக்கு தபால் துணை அஞ்சல் அலுவலகங்கள் மூலம் பணம் செலுத்த ஏற்பாடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கடந்த காலங்களில் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் காரணமாக குறிப்பிட்ட திகதியில் கொடுப்பனவை செலுத்த முடியாமல் முதியவர்கள் சிரமப்பட்டதாகவும் தெரியவருகிறது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட தரப்பினரோடு கலந்துரையாடிய பின்னர் பிப்ரவரி மாதத்திற்கான கொடுப்பனவு மற்றும் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகளை பிப்ரவரி 20ஆம் திகதிக்கு முதல் தபால் மற்றும் துணை தபால் அலுவலகங்கள் மூலம் செலுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஆணொருவர் பேய்களால் அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி 36 ஆண்டுகளாக பெண் வேடமிட்டு வாழ்ந்து வரும் சம்பவம் குறித்த தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசம் ஜான்பூரை சேர்ந்த சிந்தா என்பவர் பேய்களால் தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக உணர்ந்த அவர் பெண் வேடமிட்டு வாழ்ந்தால் ஆவிகளிடமிருந்து உயிர் தப்பிக்கலாம் என கருதியுள்ளார். இதன்படி புடவை அணிந்து 36 வருடங்களாக பெண் வேடத்திலேயே வாழ்ந்து வருகிறார். இவருக்கு 3 திருமணங்கள் நடந்ததாகவும் அதில் 2 மனைவியின் மரணத்திற்கு பிறகு ஒரு ஆவி தன்னை தொந்தரவு செய்வதாகவும் அந்த ஆன்மா தன்னை ஒரு பெண் போல வாழ கட்டாயப்படுத்தியதால் அவ்வாறு தான் வாழ்வதாகவும் கூறியுள்ளார். அத்தோடு தனக்கு 9 மகன்கள் பிறந்ததாகவும் அதில் 7 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த தகவல் வைரலான நிலையில் சிலர் அவருக்கு மனநலம் தொடர்பான பிரச்சனை இருப்பதாக கூறுவதுடன் சிலர் இது மூட நம்பிக்கை, இந்த நபருக்கு சரியான சிகிச்சை தேவை என்றும் தெரிவித்துள்ளனர். கிழக்கு கொங்கோ குடியரசில் தற்போது இடம்பெற்று வரும் போர் காரணமாக இதுவரை 3,50,000 பேர் தங்களது இருப்பிடங்களை இழந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் ஏதிலிகள் பிரிவு தெரிவித்துள்ளது.
அங்கிருந்து வெளியேறுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. கிழக்கு கொங்கோ குடியரசை சுற்றியுள்ள ஜூஜின் மற்றும் ஹோமா ஆகிய பகுதிகளில் 70,000க்கும் அதிகமான தற்காலிக கூடாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்துடன் ஹோமா பகுதியில் உள்ள முகாம்களில் சுமார் 70% அளிக்கப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. தற்போது லட்சக்கணக்கான மக்கள் மருத்துவமனைகள் மற்றும் மத ஸ்தலங்களில் வசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யாழில் அடிதடியில் ஈடுபட்ட அர்ஜுனா எம்பி விசாரணையில் நடந்தது என்ன? கைகலப்பில் ஈடுபட்டு யாழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர் உயிரிழப்பு. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். பேய் அச்சத்தில் 36 ஆண்டுகளாக பெண் வேடத்தில் வாழும் ஆண். போரால் கொங்கோவில் இருந்து வெளியேறுவோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.